சிவகங்கையில் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு திருட்டில் ஈடுபட்டு வந்த தம்பதி போலீசில் சிக்கியுள்ளது. தங்க நகைகள், கார், வீடு என ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த திருட்டு ஜோடியின் தில்லான கைவரிசை சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள ஓசாரிப்பட்டியில் வசித்து வரும் குணசேகரன், ஜெயலட்சுமி தம்பதி சம்பவத்தன்று வீட்டை பூட்டி சாவியை மீட்டர் பெட்டி அருகே வைத்துவிட்டு வேலைக்காகச் சென்றனர். அதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சாவியை எடுத்து வீட்டை திறந்து பீரோவை உடைத்து 15 சவரன் தங்க நகைகள், 40,000 ரூபாய் பணம், வெள்ளி விளக்கு உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். திரும்பி வந்து பார்த்தபோது திருட்டு நடந்தது தெரிந்து ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் உடைந்து போனார்கள். இது குறித்த புகாரில் மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் உத்தரவின் பேரில் சிங்கமுனரி காவல் ஆய்வாளர் தயாளன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே சிவகங்கை மதுரை மாவட்ட எல்லையான கோட்டை வெங்கைப்பட்டி சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி இருவர் போலீசாரை கண்டதும் வந்த வேகத்தில் வாகனத்தை திருப்பிக் கொண்டு சென்றனர். அதை பார்த்ததும் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். உடனே இருவரையும் சிங்கமுனரி காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் மதுரை கரிமேடு பகுதியைச் சேர்ந்த ராமு, நாடாச்சி தம்பதி என்பதும் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இருவரும் ஓசாரிப்பட்டி வீட்டில் திருட்டில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. திருடிய பொருட்களை விற்று ஜாலியாக சுற்றித் திரிந்த இவர்கள் மீண்டும் சிங்கமுனரி பகுதியில் திருடுவதற்காக வந்தபோதுதான் வசமாக சிக்கியுள்ளனர். உடனே கணவன் மனைவி இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 80 கிராம் தங்கக்கட்டி, சிவப்பு கலர் சொகுசு கார், 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். இவர்கள் வேறு எங்கெல்லாம் கொள்ளையடித்துள்ளனர், வேறு யாராவது இவர்களின் கூட்டாளிகளாக உள்ளனரா என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொகுசு வாழ்க்கை வாழ தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த தம்பதி போலீசில் சிக்கியிருப்பது சிவகங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.